தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட போது ஒரு 13 பகுதிகள் வந்து நம்மளுக்கு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மூலியமா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 2 பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்து இந்த 13 பகுதியிலேருந்து ஒரு 4 பகுதி வந்து குடுத்து, கூற்று காரணத்தில வச்சு கேட்டிருந்தாங்க. இனி வரக்கூடிய எக்ஸாம்லயும் வந்து இது மாரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இத கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்ட் 1 பகுதி 1 என்னன்னா வரையறைகள். அதாவது பஞ்சாயத்து ராஜ்னா என்ன? பஞ்சாயத்து ராஜுக்கு உள்ள யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொற்களோட விளக்கம். இது எல்லாமே பகுதி 1ல இருக்கும். அதாவது பகுதி 1னா பஞ்சாயத்து ராஜ்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது பகுதி 1. அடுத்து பகுதி 2 கிராம சபை. கிராம சபைய பத்தி சொல்லக்கூடியது பகுதி 2. அடுத்து பகுதி 3 பகுதி 3 வந்து கிராம பஞ்சாயத்த பத்தி சொல்லக்கூடியது. அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்த பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து பகுதி 4 பகுதி 4 வந்து பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னா ஒரு 3, 4, 5 இந்த மாரி ஒரு 3, 4 பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சாயத்து யூனியன். அதாவது இந்த நம்ம அம் கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவோம்ல, அதத்தான் வந்து பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க. இது வந்து பகுதி 4ல வந்து குடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பகுதி 5 வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. பஞ்சாயத்து யூனியன் எல்லாம் சேர்ந்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இது வந்து மாவட்டத்துக்கு வந்து 1 இருக்கும். இது வந்து பகுதி 5ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பகுதி 6 தேர்தல பத்தி சொல்லக்கூடியது. எலக்ஷன்ஸ பத்தி சொல்லக்கூடியது பகுதி 6. அடுத்து பகுதி 7 இப்போ எலெக்ஷன் நடத்தினோன்னே என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கூட்டம் கூடுவாங்கல்ல. அப்ப பகுதி 7ங்கிறது வந்து மீட்டிங்ஸ் கூட்டத்த பத்தி சொல்லக்கூடியது பகுதி 7. அடுத்து பகுதி 8 கூட்டம்லாம் கூடியாச்சு. கூடி முடிச்ச பின்னாடி என்ன? செயல்படுத்தணும். அப்ப பகுதி 8 அப்படிங்கிறது அந்த செயல்படுத்தக்கூடியதுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் இது பத்தி குறித்து கூறுவது வந்து பகுதி 8. பவர்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ் இத பத்தி சொல்றது பகுதி 8. அடுத்து 9 பார்ட் 9 பகுதி 9 வந்து ஃபைனான்ஸ். அதாவது எதையாச்சும் செயல்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நிதி தேவை. அப்ப பகுதி 9ங்கிறது ஃபைனான்ஸு. அடுத்து அ அத செயல்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து வருமானம் வேணும். அதனால பகுதி 10 வந்து டாக்ஸ் வரிய பத்தி சொல்லக்கூடியது பகுதி 10. இப்ப இந்த டாக்ஸ் போட்டு வந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அக்கவுண்டன்ட் ஆடிட் பண்றதுக்காண்டி பகுதி 11ல வந்து அக்கவுண்டன்ட் ஆடிட் அதாவது கணக்கு மற்றும் தணிக்கை அது வந்து பகுதி 11ல இருக்கு. அடுத்து வில்லேஜ் அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ் இத வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத பத்தி கொடுக்கப்பட்டது வந்து பகுதி 12ல வந்து கண்ட்ரோல். அதாவது அரசாங்கம் வந்து எப்படி இந்த பஞ்சாயத்து ராஜ வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத குறித்து சொல்வது வந்து பகுதி 12. பகுதி 13 அப்படிங்கிறது எல்லாம் இது போக இருக்கக்கூடிய எல்லாம் மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து இந்த பகுதி 13ல வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் பத்திய இந்த பகுதி 13 பகுதியில இருக்கக்கூடிய